தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்ற கூட்டத்தில் ஆண்களுக்கு ஃபுர்கா அணிவித்து இஸ்லாமிய பெண்கள் போல் காட்டி பாஜகவிற்கு சிறுபான்மையினரின் ஆதரவு நிறைய இருப்பது போல் நாடகமாடியது அம்பலமாகி இருக்கிறது. பாஜகவிற்கு சிறுபான்மையினர் ஆதரவு பொதுவாகவே இருப்பதில்லை. ஏனெனில் சிஐஏ, என்ஆர்சி போன்ற பல திட்டங்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் பாஜகவினரும் இஸ்லாமியர்களின் ஆதரவை பெரும்பாலும் நாடியது இல்லை. அவர்கள் இந்துக்களுடைய வாக்கு வங்கியை வைத்துதான் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த வெறுப்பு அரசியல் எல்லாம் தேர்தல் வரும் வரைதான். தேர்தல் வந்துவிட்டால் இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர்கள், எங்கள் நண்பர்கள் என சிறுபான்மையினருக்கான கட்சி பாஜக என்று பல கண்கவரும் திட்டங்களையும் பொய் வாக்குறுதிகளையும் அள்ளி வீசி ஆட்சியை பிடித்து விடுவார்கள். பின்னர் வெற்றி பெற்றதும் மத கலவரத்தை தூண்டிவிட்டு வேடிக்கையும் பார்ப்பார்கள். ஆனால் பாஜகவின் இந்த யுக்தி தமிழகத்தில் மட்டும் இதுவரை எடுபடவே இல்லை. பாஜக மதவாத அரசியல் செய்யும் கட்சி என தமிழக மக்கள் பாஜகவை புறக்கணித்து வருகின்றனர். அதோடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக அரசின் சதி திட்டங்கள் நிறைவேற திமுக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்றும், அரசியல் ரீதியாக அச்சுறுத்தல் வரும்போது எல்லாம் இஸ்லாமியர்களை காக்கும் காவல் அரணாக திமுக அரசு இருக்கும் என்றும், மற்ற மாநிலங்களில் வருந்தத்தக்க சூழல் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மத ரீதியான வன்முறைகள் ஏற்பட்டால் திமுக அரசு காக்கும் என உறுதியளித்து இருக்கிறார்கள். இந்நிலையில் தான் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் வாக்கும் இல்லை, இஸ்லாமியர்களின் ஆதரவும் இல்லை என பாஜகவினரே தனது கூட்டத்திற்கு அதிக அளவில் இஸ்லாமிய சகோதரிகள் வருகிறார்கள், பாஜகவுக்கு சிறுபான்மையினரின் ஆதரவு அதிகம் இருக்கிறது என போலி பிம்பத்தை காட்டுவதற்காக ஆண்களுக்கு புர்கா அணிவித்து கூட்டத்தில் நிற்க வைத்து வசமாக மாட்டியிருக்கின்றனர். மேலும் இதுபோன்ற சம்பவம் பாஜகவிற்கு புதிதல்ல. ஏனெனில் இதேபோல்தான் கடந்த வருடமும் சஞ்சய் என்ற இளைஞரை ஃபைசல் என பெயர் மாற்றம் செய்து தலையில் தொப்பி மாட்டிவிட்டு முதல் தலைமுறை வாக்காளராகிய நான் பாஜகவிற்கு தான் வாக்களிப்பேன் என பேச வைத்து வசமாக சிக்கி இருந்ததும் கவனிக்கத்தக்கது.